சர்வதேச பிறை அல்லது வேறு நாட்டிலே கண்ட பிறை என்பது எமது நாட்டிலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எமது நாட்டில் காணப்பட வேண்டிய பிறைதான் அதன் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படும் என்பது முதலாவது. அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய பிறைக்குழு இருந்தாலும் அங்கே பெரிய பள்ளியில் தான் தீர்மானிக்கப்படுவது என்பதையும் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களம் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய பிறைக்குழு 3 பேரும் சேர்ந்துதான் தீர்மானம் எடுப்பது என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிறைக்குழுவும் எனது கீழே தான் வருகிறது. உங்களுக்கு தெரியும், பிறைக்குழு என்று சொல்லும் பொழுது இன்றல்ல, பல 100 வருடங்கள் இலங்கையிலே பிறையுடன் சம்பந்தப்பட்ட இடம், அதாவது கிராண்ட் மொஸ்க் என்று சொல்லக்கூடிய பெரிய பள்ளி வாயில் இன்றும் பிறை பார்ப்பது அங்கிருந்து தான். ஆகவே இந்த பிறைக்குழுவினுடைய விடயம் சர்ச்சைகள் கடந்த காலங்களிலே பல விடுத்தம் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். பல இடங்களில் பிழை பார்த்த விடயத்திலே, நிராகரித்த விடயத்திலே இப்படியான சர்ச்சைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே பிறைக்குழுவினுடைய கடந்த காலத்திலே செயலாளராக நான் இருந்தேன். இப்பொழுது என்னை தலைவராக போட்டிருக்கிறார்கள். இதனுடைய செயலாளராக மபாய் மசரத் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த பிறைக்குழுவுடைய எதிர்கால திட்டத்துக்கு முன்னர் இதற்கு நாம் என்ன திட்டம் வகுத்திருந்தோம் என்பதையும் நாம் சற்று அறிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒன்று, தலைப்பிறை பார்ப்பதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள். இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்காக வேண்டி 2006ஆம் ஆண்டு கொழும்பு பெரிய பள்ளிவாயலுடைய பிறைக்குழு, அதே போல முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களம், அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா, நாம் 3 பேரும் சேர்ந்து ஒரு 5 தீர்மானங்களை 2006ஆம் ஆண்டு எடுத்தோம். இந்த பிறையினுடைய சிக்கல்கள் வராமல் இருப்பதற்காக. அதில் ஒன்று, இஸ்லாமிய மாதம் தொடர்பான அனைத்து தீர்மானங்களும் அந்தந்த இடங்களில், அதாவது உள்ளூரில் பிறை காணப்படுவதன் அடிப்படையிலே தான் எடுக்கப்பட வேண்டும். சர்வதேச பிறை அல்லது வேறு நாட்டிலே கண்ட பிறை என்பது எமது நாட்டிலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எமது நாட்டில் காணப்பட வேண்டிய பிறைதான் அதன் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படும் என்பது முதலாவது. இரண்டாவது, முதல் பிறை பூமியிலிருந்து நேரடி கண்களால், வெற்று கண்களால் காணப்பட வேண்டும். டெலஸ்கோப் மூலம் அல்லது வேறு எதன் மூலமாக பார்க்கப்படும் பிறைகள் கணக்கில் எடுக்கப்பட மாட்டாது. அது உதவிக்காக வேண்டி அதை எடுத்தாலும் கண்களால் கட்டாயமாக பார்க்க வேண்டும் என்பது இரண்டாவது தீர்மானம். மூன்றாவது, குறிப்பிட்ட ஒரு நாளில் முதல் பிறையை காண்பது சாத்தியமில்லை என நம்பகமான முஸ்லிம் வானியல் அறிஞர்கள் வானியல் கணிப்புகளின் அடிப்படையில் உறுதி செய்தால் அந்த நாளில் பிறை காணப்படாது என்பதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது உண்மையிலே தற்கால விஞ்ஞானத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். ஆனால் 2006ஆம் ஆண்டு அதற்கான தீர்மானத்தை எடுத்தோம். வானவியல் அறிஞர்கள், முஸ்லிம் வானவியல் அறிஞர்கள் இன்று எந்த காரணம் கொண்டும் பிறை வெற்று கண்களால் பார்க்கவே முடியாது என்று தீர்மானித்திருந்தால் அந்த நாளை நாம் பிறை பார்க்க முடியாத நாளாக நாம் தீர்மானம் எடுப்போம். நாலாவது, தொழில்முறை தகுதிகள் பெற்ற மார்க்க அறிஞர்களை கொண்ட ஒரு குழு, அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் ஹிலால் குழு அறிஞர்களுக்கு துணையாக செயல்பட வேண்டும். அதாவது இது சம்பந்தமான அறிவுள்ள முஸ்லிம்கள் ஒரு குழு, அது உள்நாட்டு குழுவாக இருக்கலாம், வெளிநாட்டு குழுவாக இருக்கலாம், அவர்களுடைய உதவியோடு தான் இந்த விடயங்களை தீர்மானிப்போம் என்பது அடுத்தது. ஐந்தாவது, ஒரு குறிப்பிட்ட நாளில் பிறை காண்பது சாத்தியமில்லை என தீர்மானிக்கப்பட்ட பின்னர் எல்லோரும் சேர்ந்து, அதாவது வானியல் அறிஞர்கள் ஏனையவர்கள் எல்லோரும் சொல்லிட்டார்கள், இன்று என்ன காரணம் கொண்டும் எங்களுடைய கணிப்புகளின் அடிப்படையில் பிறையை பார்க்கவே முடியாது என்று தீர்மானித்ததுக்கு பின்னால் ஒருவரோ அல்லது பலரோ தாம் பிறையை கண்டதாக கூறினால் அவர்கள் தலைமையின் தீர்மானத்துக்கு கட்டுப்பட்டு முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமையை பேணும் வகையில், அப்படி அதாவது பிறை நாம் காண முடியாது என்று தீர்மானித்த ஒரு நாளில் இப்படி யாராவது ஒருத்தரோ அல்லது பலரோ நாம் கண்டோம் என்று சொன்னால், அறிவித்தால், அவர்களுக்கு நாம் சில விடயங்களை கூறியிருக்கிறோம். அவர்கள் பகிரங்கமாக இப்படி அறிவித்து அடுத்தவர்களை நோன்பு முடிக்க வைக்கக்கூடாது, பிறருக்கு நோன்பு பிடிக்க வைக்க ஊக்குவிக்கக்கூடாது, அல்லது அதாவது மீடியாக்கள் மூலமாக அதை அறிவிக்கக்கூடாது.
பகிரங்கமாக அவர்கள் பெருநாள் கொண்டாட அல்லது அறிவிக்கக்கூடாது என்பது 5வது தீர்மானம். ஆனால் மார்க்க சட்டத்தினுடைய அடிப்படையில் யாராவது ஒருவர் அப்படி கண்டார் என்று வைத்துக்கொள்வோம். இங்கே சாட்சிகளுடைய அடிப்படையில் ஒப்புக்கொள்ள முடியாது, ஏனென்றால் பிறை அன்று காண முடியாது என்று தீர்மானித்து வானியல் அறிஞர்களே தீர்மானித்த ஒரு நாள். இப்படியான ஒரு நாளே கண்டதாக சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிறைக்குழு, அதாவது கொழும்பு பெரிய பள்ளிவாருடைய பிறைக்குழு என்பது அகில இலங்கை ஜமியத்துல் உலமா, அதே போன்று முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களம், அதே போன்று பெரிய பள்ளியினுடைய பிறைக்குழு, இது மூன்றும் சேர்ந்து தான் இந்த தீர்மானத்தை எடுப்போம். அப்படி எடுத்தால் அதாவது அந்த தனிப்பட்டவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட நோன்பை பிடிக்கலாம் அல்லது அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே அதை செய்யலாமே, அல்லாமல் பகிரங்கமாக என்ன காரணம் செய்யக்கூடாது என்பதுதான் அதாவது கடந்த தீர்மானம். இதில் அடுத்ததாக பிறை பார்ப்பதற்கு எதிர்காலத்தில் சில திட்டங்களை நாம் வைத்திருக்கிறோம். அதில் முக்கியம் எல்லா மாவட்டங்களிலும், அதிலும் ஆக முக்கியமாக பிறை தெரிபடுவதற்கு சாத்தியமான மாவட்டங்களில் ஒரு 12 மாவட்டங்கள் இருக்கின்றன, 25 மாவட்டங்களில். இந்த மாவட்டங்களில் மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய பிரதேசங்களுக்கும் பிறை சம்பந்தமான விழிப்புணர்வுகளை நாம் ஏற்பாடு செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கான பயிற்சிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம். குறிப்பாக கடலோர பகுதியில் உள்ள அனைத்து ஊர்களிலும் இத்திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். அடுத்தது இந்த இப்படியாக பிறை குழுக்களை ஏற்பாடு செய்தால் அவர்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பையும் நாங்கள் அதாவது பேணுவதற்கான திட்டங்களை வைத்திருக்கிறோம். அடுத்து பிறை என்று சொல்லும் பொழுது நாம் முக்கியமாக எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும், அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய பிறைக்குழு இருந்தாலும் அங்கே பெரிய பள்ளியில் தான் தீர்மானிக்கப்படுவது என்பதையும், முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களம் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய பிறைக்குழு 3 பேரும் சேர்ந்துதான் தீர்மானம் எடுப்பது என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தீர்மானம் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய பிறைக்குழுவினுடைய மாத்திரம் தீர்மானம் அல்ல, 3 குழுவும் சேர்ந்துதான் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆகவே நாம் அதாவது பிறைக்குழுடைய பெரிய பள்ளியினுடைய பிறைக்குழுவினுடைய உடன் சிநேகபூர்வமான ஒரு சந்திப்பை நாம் ஏற்பாடு செய்தோம். கடந்த மாதத்திலே அவர்களுடன் சிநேகபூர்வமாக பேசினோம். எதிர்காலத்திலே அகில இலங்கையிலும் பிறை சம்பந்தமான சில விடயங்களை நாம் திட்டமிட்டு எடுத்து போவதற்காக சில திட்டங்களை வைத்திருக்கிறோம்.